இட்ஸ் வெரி ஃபன்னி ஆக்சுவலி மை ஸ்டோரிஸ். நான் வந்து செகண்ட் பியூ படிக்கும்போது ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இருந்தேன். எனக்கு ஃபிசிக்ஸ்னால் பிடிக்கவே பிடிக்காது, மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். ஸோ அந்த டைமில் அம்மா கால் பண்ணி சொன்னாங்க, யாரோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கால் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு மேகசீனில் ஒரு ஃபோட்டோ வேணும் அவங்களுக்கு, ஒரு கேரளா ட்ரெஸ் எல்லாம் போட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க. நான் சொன்னேன், அம்மா பயம் மேட், எனக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இருக்குது, எனக்கு ஆல்ரெடி இது டென்ஷனாக இருக்குதுன்னு சொன்னால், ஒரு ஹாஃப் அன் ஹவர்மா பண்ணி கொடுத்துடுமா. நான் சொன்னேன் ஓகே ஃபைன். அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, எங்கள் அம்மா சாரி எடுத்து என் மேலே போட்டாங்க, நோ மேக்கப், ஒன்றுமே இல்லை. அப்படியே எங்கள் வீட்டுக்கு வெளியே, நம்ம வந்து ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ் பிளேஸ் தான், அது ஒரு டெட் எண்ட். அந்த கேட்டுக்கு முன்னாடி நான் இப்படி நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க போட்டுட்டாங்க. அந்த ஃபோட்டோவை மோகன்லால் சார் பார்த்தாங்க. அந்த அந்த மேக்சீனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்தாங்க. ஸோ அவங்க பார்த்து யார் இந்த பொண்ணுன்னு கேட்டாங்க. அது வந்து ஷீ இஸ் ஜஸ்ட் சம்படிஸ் ஃப்ரெண்டு. ஓகேன்னு சொல்லி அவங்க பண்ணுற இந்த படத்தில் மீரா ஜாஸ்மின் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவங்க ஏதோ ஷீ டிட்ன்ட் டூ இட். லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணுறதுன்னா, ஒரு பொண்ணை நான் பார்த்தேன் ஒரு இதில், ட்ரை பண்ணி பாருங்க, கேட்டு பாருங்கன்னு சொல்லி என் டைரக்டர் வந்து என்னை மீட் பண்ணாங்க பெங்களூரில். அப்போ எனக்கு 16 years, 17. அப்போது எனக்கு என்னன்னா, இவங்க லண்டனில் ஷூட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ஓஹோ, லண்டன் போய் பார்க்க முடியும் மட்டும்தான் என் மைண்டில். எனக்கு அப்போ வரைக்கும் நான் ஃபாரின் போனதே இல்லை. லைக் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தான் ஒரு பாஸ்போர்ட் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு என்னென்னா, அந்த சம்மர் ஹாலிடேஸ் டைமில் வீட்டில் இல்லைன்னா வீட்டில் உட்காரணும், இவங்க எங்கேயும் போக விட மாட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் லண்டன் பார்க்க முடியும். தட் வாஸ் மை ஒன்லி ரீசன் ஐ வெண்ட். இது ஒரே ஒரு படம் நான் பண்ணி என்ன லண்டன் பார்த்துட்டு ஃப்ரீயாக வரலாம் நினச்சேன். அது அப்படி நடக்கல.